வருக. இந்த இணைப்பில் நாம் சில விஷயங்களை பற்றி பேசும் பொழுது உங்களுக்கு அப்படியா இருக்குமா என்று எல்லாம் தோன்றலாம். ஏனென்றால் நாம் நிறைய விஷயங்களை எண்ணுகிறோம், செயல்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. அதை எண்ணி அடாடா போய்விட்டதே, இத்தனை ஆண்டுகள் நான் செய்தே, இதை இப்படி செய்ய முடியவில்லையே என்று உங்களுக்குள் ஒரு கலக்கம் வரும். இவை போன்றவைகளை நாம் எப்படி தள்ளி வைப்பது? உதாரணத்திற்கு ஒரு 4-5 விஷயங்களை பற்றி பேசுவோம். விதி 1, 5க்கு 5. 5 ஆண்டுகளில் சாதிக்க முடியாதவைகளை பற்றி 5 நிமிடங்களுக்கு மேல் கவலைப்படாமல் வேகத்தையும் திசையையும் மாற்றி புதுமை காண அல்லது புதிதாக செயலாக்கம் செய்ய வேண்டும். 2, விதி 2, இந்த 40% விதி என்று சொல்லுவார்கள். இதை நீங்கள் சாதனை செய்ததாக நினைத்தால் அது 40% மட்டுமே. இன்னும் எவ்வளவோ உள்ளே அடங்கி கிடக்கிறது. அவைகளை தோண்டி எடுத்து வெளியில் கொண்டு வர வேண்டும் அல்லவா? அதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மனித மூளை கேள்வி பதில் இயந்திரம். அதனால் கேள்விகளை அர்த்தமுள்ளதாக கேட்டால்தான் பதில் கிடைக்கும். என்ன வாய்ப்புகள் எங்கே இருக்கின்றன என்பதை பற்றி சரியாக தெரிந்து இதுபோன்ற சரியான கேள்விகளை கேட்டால் மூளையும் சரியான பதிலை சரியான நேரத்தில் கொடுக்கும். வளர்ச்சி மனப்பாங்கு இதை சாதிக்க முடியாது, ஆம் இதுவரை, இனிமேல், எளிமை, கடின உழைப்பு என்று பேசிக்கொண்டிருந்து பிரயோஜனமில்லை. அதை வளர்ச்சி மனப்பான்மையாக நீங்கள் மாற்றி, ஆம் இதை நாம் செய்யப்போகிறோம், இதை செய்யும் பொழுது நமக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கையை விதைத்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய பணியை தொடங்குங்கள். நீங்கள் வெற்றி அடைந்தே தீருவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் அல்லது சிறு சிறு விஷயங்களாக பிரித்து கொண்டு, அதாவது சிறு கூறுகளாக பிரித்து அதன் அடிப்படையில் சரியாக வளர்த்தல் அவசியம். அதன் பிறகு அதை கட்டமைக்க அறிவை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் எடுத்த எடுப்பில் ஒரு மாளிகை கட்டி முடிக்க முடியாது. ஒவ்வொன்றாக செய்து செங்கற்களை அடுக்க வேண்டும் அல்லது ஏதோ கற்களை அடுக்க வேண்டும். அதன் பிறகு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கின்றன. இவை போலத்தான் உங்களுடைய முதல் எண்ணம், ஐடியா, அதாவது திட்டம், இவைகளை நீங்கள் செய்வதற்கு பொறுத்திருக்க வேண்டும் அல்லவா? கேள்விகளை மாற்றி கேளுங்கள். எப்படி வெல்வது, எப்படி தோல்வியை தொலைப்பது, கன்னி வெடிகளை தாண்டி செல்வது சிறப்பான முயற்சி மற்றும் செயல். அதை போல நீங்கள் அதை சரியான முறையில் கேட்க வேண்டும். நீங்கள் எப்படி உங்களை ஆய்வு செய்து முன்னே செலுத்துகிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு வெற்றி அமையும்.